கொத்தமல்லி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? செய்யும்போதே நிறைய செஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் உனக்கு பத்தல எனக்கு பத்தலன்னு வீட்டில் இருக்கிறவங்க சண்டைக்கு வந்துடுவாங்க. அதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் தனியா, 10 காஞ்ச மிளகாய், ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து ஒரு கடாயில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதே கடாயில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் பூண்டு பல் ஒரு 20 உரித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டு எவ்வளோ கொழுவு நிறைய சேர்க்குறோமோ அவ்வளோ கொழுவு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோனாலும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 20 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் போட்டு அது நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா பொன் முகலாக சொல்லுவாங்க இல்லையா, கோல்டன் ப்ரௌன் அது மாதிரி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சுக்கிற அந்த பொடியை வச்சு நல்லா அந்த எண்ணெயில் போட்டு மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லியை நான் பெருங்காயமும் உப்பும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த கொத்தமல்லி பேஸ்ட்டையும் போட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நடுவில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா தொக்கு ஃபார்முக்கு வரும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷு. சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாய்.